இளவரசி, இளவரசி. காது கேக்குமா என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இளவரசி. மைனி வாங்க, உள்ளதா இருக்கேன். உள்ளதான் நான் நிக்கேன். வாங்க மைனி, உட்காருங்க வாங்க. உட்காரதெல்லாம் இருக்கட்டும். என்னாச்சு? அங்க வீட்டுல இருந்து எதனா ஃபோன் பண்ணி சொன்னாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி? நான் முத்துமாரிக்கு ஃபோன் பண்ணி எடுக்கவே செய்யல. அதான் உன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்ட்டு வந்தேன். அனு எதனா சொன்னாலா? எங்க மைனி, நானும் அவகிட்ட அப்படி இப்படின்னு கேட்க தான் செஞ்சேன். அவன் எதுவும் வாய் திறக்க மாட்டேங்கா. ரொம்ப நேரமா நானும் கேட்டு கேட்டு பார்த்தேன். இல்லம்மா நாங்கள் ஃபோனே பேசல அப்படின்னு சொல்றா. அது எப்படி இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணாமையா இருப்பாவே? ஆமாம் மைனி, அனுவும் போய் சொல்லலை. ஃபோன் இதோ கிடக்கு பாருங்க அங்கனே. சரி சரி. ஃபோனு கொடுத்து நீ ஃபோன் பண்ணி சொல்லி கேட்க சொல்ல வேண்டியதானே? நம்மளே கேட்க சொன்னா அது ஒரு மாதிரி இருக்கும்ல. அதனால தான் நானும் சரின்னு அப்படியே அமைதியாக இருக்கேன். 2 நாள் கழிச்சு முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருல, சொல்லுவார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நம்ம போட்டு ரொம்ப அவங்கள அப்படியே பிக்கல் பொண்ணுங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கே வெறுத்து போயிடும் நீ. அதனால தான் பார்க்கேன். கரெக்டு தான் இளவரசி, இல்லைன்னு சொல்லலை. நம்ம பிள்ளை வாழ்க்கையில் அப்போ நம்ம தான் ஆர்வம் காட்டணும். அவங்களுக்கு என்ன, அவங்க பெத்து வச்சிருக்கிறது பையன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கிட்டு கிடப்பாங்க. நம்ம தானே பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கிறோம். நம்ம தான் இப்படி ஆர்வம் காட்டாம இருந்தோம்னு வச்சுக்கோ, அவங்களுக்கும் என்னன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கிட்டு அப்படியே இருந்துப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், வேற எதுவும் இல்லை. நான் ஒன்னும் உன் குடும்பத்துல மூட்டி விட்டுட்டு குளிர் காயணும்னு நினைக்க மாட்டேன். இது ஒண்ணு வேற குடும்பமா நான் நினைக்கல என்னைக்குமே. என் குடும்பமா தான் நினைக்கிறேன். மத்தவங்க எல்லாம் நினைக்கலாம் இந்த பொம்பளை இப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு. நான் உள்ளத உள்ளபடி பேசுறேன். ஒரே மாதிரிதான் இருக்கேன் எப்பவுமே. உனக்கு புரியும் நினைக்கிறேன். ஐயோ மைனி, சார் என்ன பேசுனா எனக்கு என்ன மைனி? எனக்கு உங்களை பத்தி தெரியாதா நீங்க எப்படின்னு சொல்லிட்டு? எப்பவுமே அப்படிதான், மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசிடுவீங்க. ஒளிச்சு மறைச்சுலாம் பேச தெரியாது உங்களுக்கு. பிடிக்கலன்னா பிடிக்கல, பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு. அது என்ன எனக்கு தெரியாமையா இருக்கு? நீங்க பேசுறதுலாம் மனசுல வச்சுக்க மாட்டேன் மைனி. நீங்க அப்படி நினைக்காதீங்க. யாரும் என்னமோ சொல்லிட்டு போறாங்க. போன் அடிக்கு போல. ஆமா மைனி, காலையில வச்சு போன் அடிச்சுக்கிட்டு தான் கிடக்கு. நானும் யாருன்னு கேட்கறேன், சொல்ல மாட்டேங்கிறாங்க யாருன்னு சொல்லிட்டு. எந்த பிள்ளைதான் போன் பண்ணதுன்னு தெரிய மாட்டேங்குது. அனு கிட்ட சொல்ல வேண்டியதானே? சொல்லாமையா இருக்கேன், சொல்லதான் செஞ்சேன். போன்ல சார்ஜ் இல்லாம கீழே கிடக்கு. ஃபுல்லா சார்ஜ் ஏறினதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வந்து தாமான்னு சொன்னான். அதனால நானும் அப்படி போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னா. சரி சரி, ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்கு பாரு. போ அப்ப எடுத்து பேசு. யாருன்னா முக்கியமானவங்களா இருக்க போறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க மைனி, சார் எடுத்துட்டு வந்து போறேன். உட்காருங்களா? நம்ம வீட்டுல என்ன சாரு, தரையிலேயே உட்கார வேண்டியதானே. நீ எடுத்து பேசு யாருன்னு. ஹலோ, யாருமா பேசுறது? ஹலோ ஹலோ. அப்ப வச்சு போனை மாத்தி மாத்தி அடிக்கதான் செய்யறீங்க. யாரு பேசுறதுன்னு கேட்கறேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படி இல்லைன்னா டபக்குன்னு கட்டு பண்ணி போடுறீங்க. யாருன்னு சொல்றீங்களா இல்லையா? ஹலோ ஹலோ. அப்படி யாரு பேசுறதுன்னு தெரியலன்னா போனா இப்படி அணைச்சு விடு. ஐயோ மைனி, இதுல எப்படி அணைக்கணும்னு எனக்கு தெரியல மைனி. இதுல போன் பேசுறது மட்டும் தான் சொல்லி கொடுத்தா. இப்படி பச்சை கலர்ல இருக்கும், இது மேல தூக்கி விடுன்னு சொல்லி அது தெரியும். எப்படி அணைக்கணும்னு சொல்லி கொடுக்கல மைனி அவ. ஷோ, அந்த காலத்துல எல்லாம் பட்டன் இருக்கும். பட்டனை பிடிச்சி அழுத்துனா ஆப் ஆயிரும். அல்லன்னா ஆன் பண்ணனா பச்சை கலரை பிடிச்சி அழுத்துனா ஆன் ஆயிரும். இதுல ஒன்னும் தொட முடியலம்மா. சும்மா தொட்டாலே அங்கன்னு எங்கன்னு ஓடுது. எங்க வீட்லயும் ஒண்ணு வாங்கி கொடுத்துருக்கான். ஒன்னும் தெரியாததுல எனக்கு. பூ மாதிரிதான் வச்சு பாத்துக்கிட்டு கிடப்பா. சரி பிளாஸ்லன்னா அனுவியாச்சும் கூப்பிடு. சரி. அனு அனு, போன் வந்துகிட்டே இருக்கு. வா அனு கீழே. சிவ வரா மாதிரியே தெரிய மாட்டேங்குது. அனு என்னாச்சு? காதுல இருந்து எடுத்துட்ட? போன் அணைச்சிட்டாங்க மைனி. பீம்புன்னு சத்தம் கேட்டுச்சே. சரி 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 மைனி, நான் போன் எடுத்துட்டு போய் மேல குடுத்துட்டு வரேன். பாட்டி, நீங்க சொன்னீங்கன்னா இப்படி ஐஸ்கிரீம் வாங்க போறாங்க மாமான்னு சொல்லி. செய்யா, அவன் வரும்போது சொல்லி கொடுத்துறாத. அவனே ஒரு கிறுக்கு பயபில்ல. ஆமா, ஏற்கனவே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு கிடக்கான். நீ அவன் வரும்போது சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறமா அவன் இதை வர என்கிட்ட போய் சொல்லி என்ன இந்த மாதிரி ஏமாத்துறீங்களான்னு என்கிட்ட சண்டைக்கு நிப்பான். சொல்றது கேளு என்ன? பாட்டி உனக்கு நிறைய ஐஸ்கிரீம் கூட வாங்கி தரேன். பாமா இருக்கும் போது சொல்லிடாயோ என் தங்கமே. நீங்க சொன்னீங்க இப்படி ஐஸ்கிரீம் மாமா சாப்பிட போவாங்கன்னு சொல்லி. அப்ப இப்போ இல்ல சொல்றீங்க. அப்ப நீங்க போய் சொன்னீங்களா என்கிட்ட? எங்க மாமா வந்தோன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் இன்னைக்கு. ஐயா கடவுளே, நாமளே இந்த வேலையை பார்க்க நீ. உனக்கு இருக்கிற வியாபாரம் இருக்கு பாரு. வயசுக்கு ஏத்த பேச்சு இல்லல உனக்கு. ஆமா, உன் தாத்தன மாதிரியே புத்தி. முன்னாடியே சொல்றீங்க மாமா மாதிரி இருக்கன்னு சொல்லி, இப்போ தாத்தா மாதிரி சொல்றீங்க. எல்லாரையும் மிக்சில போட்டு அரைச்சி எடுத்த மாதிரில ஒரு கலவையா உட்காந்துக்கிட்டு இருக்க. உன் கொள்ளு தாத்தன்ல இருந்து, உன் தாத்தன்ல இருந்து, உன் மாமன்ல இருந்து, உன் அம்மாவில இருந்து எல்லாரையும் மிக்சில போட்டு ஒரு அரை அரைச்சி ஒரு உருவம் செஞ்சு வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு கிடக்க. ஆள பாரு, சொல்லி கொடுத்துருவான். நான் சொல்லி கால் தீக்கி விடுவேன். எங்க மாமா வரணும்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். எங்க மாமாக்கு போய் சொன்னாலே பிடிக்காது. ஆமா, உங்க மாமா பெரிய இவன். உன் மாமா கிட்ட சொல்லி கொடுத்து நாங்க அப்படி பயந்துருவோமா? ஆளை பாரு ஆளை. குட்டி வாண்டி இதுக்காண்டி இருந்துகிட்டு சொல்லி கொடுத்துருவோன்னு இந்த மிரட்டுறியோ நீ? உன் வயசு என்ன, என் வயசு என்னல? இல்ல என்ன கேக்கேன்? ஆளை பாரு ஆளை. சொல்லி கொடுத்துருவானாமே அவன் மாமன் கிட்ட. சொல்லி குடி சொல்லி குடி. உங்ககிட்ட பேச மாட்டேன். பேசாத போல. உங்க பேச்சு
ஓ, நீ அந்த சைடு திரும்பிக்கிறியா? அப்ப நீ எந்த சைடு திரும்பிக்கிறேன்? ஏன் உனக்கு மட்டும் தான் திரும்ப தெரியுமா? சும்மா பின்னாடியே கரடி மாதிரி நிக்க எந்ததுக்கு? ஆளை பாரு, பேய் மாதிரி பயமுறுத்திக்கிட்டு. அத்தை, நான் ஏற்கனவே சொன்னல அத்தை, ரகு கிட்ட பேசுங்கன்னு சொல்லி. ரகு வர கிளம்பிக்கிட்டு இருக்கான் அத்தை, இன்னும் கிளம்பல. நீங்க ஏதாச்சும் சொல்லி நிறுத்துங்க அத்தை. இங்க பாருதா சைனி, புரிஞ்சுக்கோ. அவன் நம்மளை விட்டு மொத்தமா போறானே சொல்லலையே. அவன் பொண்டாட்டி கூட கொஞ்ச நாள் தனியா சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறான். சின்ன சிறுசுங்க தனியா இருக்கணும்னு நினைக்கிறத நம்ம தடுக்க கூடாது. நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தனி கொடுத்துன்னு வச்சோம் தானே சொல்லி. அதே மாதிரி அவங்க வீட்டு பொண்ணுக்கு இன்னைக்கு பிரச்சனை, அவங்க அதை கேட்காங்க. சரி, இப்போ ஒன்னு அவன் சண்டை போட்டு வீட்டுல இருந்து மொத்தமா பிரிஞ்சு போறான்னு சொல்லலையே. கொஞ்ச நாளைக்கு அங்கே தண்ணி கொடுத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளவு தானே. ஏதோ வெளியூருக்கும் வெளிநாட்டுக்கும் போலையே, 8 அடி தூரத்துல எங்கனையோ பக்கத்துல வீட்டை பார்க்க போறான். அங்கன்னா நம்மளுக்கு அவனை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம போய் பார்ப்போம். அவனுக்கு நம்மளை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அவன் வந்து பார்த்துட்டு போறான். அப்படி இல்லையா இங்க வாழ அப்படின்னு சொன்னா வர போறான். இதுல என்ன இருக்கு? இங்க பாரு, கூடியே இருந்தாதான் பிச்சுக்கிட்டு பிணங்கிக்கிட்டு எல்லாம் இருக்கும். ஆமா, சும்மா சும்மா சண்டையில இருந்து எல்லாம் வரும். விலகி இருக்கும் போதுதான் உறவோட அருமை புரியும். உனக்கு அப்பமாச்சும் புத்தி வருதானே பாப்போம். அமைதியே இரு. சில்லத்தை அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, மச்சான் சொல்லுடா. ஷாக்கு வரான், அமைதியே இரு. அத்தை, ஒரே நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க அத்தை. ஐயா வா உக்காரியா? ஏன் நின்னுகிட்டே இருக்கா நெட்டமா? சரி பாட்டி. டே பைத்தியக்காரா, ஒழுங்கா வேலைக்கு வச்சுட்டு இருப்பேன். வேலை வரேன்னு சொல்லிட்டு வராம என்னோட பிடிங்கிட்டு இருக்கோங்க. வாயில நல்லா வருது பாத்துக்கோ. வந்து சீக்கிரம் தோலை. லீவ் வர இதுல போட சொல்லிட்டு என்ன விஷயம்லாம் சொல்ல மாட்டேங்கிற. சின்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லடா. எனக்காண்டி ஒரு நாள் கூட சார் லீவ் போட மாட்டீங்களோ? ஓ, உங்க ஆளுக்காண்டி ஒரு வாரம் ஜாலியா என்ன சொன்ன நீ? ப்ரீ வெட்டிங் ஹனிமூன். அப்பெல்லாம் உனக்கு லீவ் போட்டுக்கு டைம் இருக்கு. இப்ப எனக்கு மட்டும் லீவ் போட்டுக்க உனக்கு டைம் இல்லையா? டேய், அதிகமா பேசாத. ப்ரீ வெட்டிங் ஹனிமூன் சொல்லிட்டு நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு உனக்கே தெரியும். அமைதியா இருந்துரு. அதை மட்டும் ஞாபகப்படுத்தாத. அதெல்லாம் இல்ல. நான் வரைக்கு ஒரு 1 ஹவருக்கு மேல ஆகும். 1 ஹவரா? டேய், நான் மார்னிங் ஷிஃப்டே முடிச்சுட்டு வந்திருப்பேன்டா. ஏன்டா இப்படி 1 ஹவர்னு 12 மணி ஆக்கிட்ட? டேய், அது இம்பார்ட்டன்டான மீட்டிங் ஒண்ணுடா. அப்பா ஊருக்கு போனதுனால அப்பாவோட மீட்டிங்கே என்ன அட்டன் பண்ண சொன்னாரு. சோ அதனால நேரமாச்சு. சரி, ஓகே, மீட்டிங் இப்ப ஃப்ரீயா தானே இருக்கேன். எனக்கு எதுக்கு லீவ் போட சொன்ன? அதையாச்சும் சொல்லு. இல்லன்னா வீட்டுக்கு கிளம்பி வா. வரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்பதான் 1 ஹவர் வேலை இருக்குன்னு சொன்னல. சின்னதா உனக்கு வாயில வருது நல்ல நல்ல வார்த்தையா. சின்னதா உனக்கு வேலை வருது. இல்ல என்ன வேலை வருதுன்னு கேக்குறேன். அனுவா பார்க்க போகணும். ஏன்டா நீ உன் பொண்டாட்டிய பார்க்க போறான்னா என்ன ஏன்டா லீவ் போட வச்ச? உன்னால வெயிட் பண்ண முடிஞ்சா வெயிட் பண்ணு. இல்லன்னா கிளம்பிக்கிட்டே இரு. சும்மா போன் பண்ணிக்கிட்டு நொய்யின்னுக்கிட்டு மனுஷன் இருக்க டென்ஷன்ல போன விடா. இப்ப என்ன கேட்டுட்டா நீ இவ்வளவு கோவப்படுற நீ? சரி வெயிட் பண்றேன், வா. சரி, போன வை. ஐயா ரகு. சொல்லு பாட்டி. ஐயா சாப்பிட்டியா? வெளியே போய் சாப்பிடணும். ரகு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரவா? வேண்டாம் பாட்டி, சாப்பிட இப்ப தோணல, பசிக்கல. நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன். சில்லையா, உனக்கு பிடிச்ச சிக்கன் குழம்பு தான் வச்சிருக்கேன். சிக்கன் 65 செஞ்சிருக்கேன். உனக்கு எப்பவுமே பிடிக்கும்னு சொல்லுவியே, கிரேவி மாதிரி முந்திரி பருப்புலாம் அரைச்சி ஊத்தி அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். இன்னைக்கு நல்ல டேஸ்டா இருக்கியா? ஒரு வாய் மட்டும் சாப்பிட்டு போ. உனக்கு பிடிச்ச முட்டை தோசை வேணா போட்டு எடுத்துட்டு வரேன். 2 கூடையும் வச்சு சாப்பிடியா? பாட்டி, எனக்கு பசிக்கல, எனக்கு தேவையில்லை. ரகு, வீடுலாம் பாத்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன். பார்த்தாச்சா? என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல. எதுவும் சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? உங்களுக்கு யாரு சொன்னா? அது நான் தான் ரகு சொன்னேன். ரேஷ்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தல, அப்ப பக்கத்துல தானே நின்னுகிட்டு இருந்தேன் நானே. அப்ப கேட்டுச்சு. அதான் பாட்டி கிட்ட வந்து சொன்ன ரகு, இந்த மாதிரி தனியா வீடு பார்க்க போறானா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பாட்டி கிட்ட பேசுறாங்க. ஆமாயா ரகு, வீடெல்லாம் பார்த்தாச்சா? இல்ல பாட்டி, வீடு பாக்குறதுக்கு தான் அனுவை மீட் பண்ண போகணும். அனுவை மீட் பண்ண போறியா? ஐயா, அவ்வளவு நானும் தானே இருக்க போறோம். அப்ப அவளுக்கும் பிடிச்சிருக்கணும்ல. எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அவகிட்டயும் ஒரு டிசிஷன் கேட்டுட்டு போலான்ட்டு பார்த்தேன். போன் பண்றேன், எடுக்கவே மாட்டேங்கிறா. அதையும் மீறி எடுத்தா அவங்க அம்மா தான் போன் எடுக்கிறாங்க. அவங்க கிட்ட நான் என்னன்னு பேசுறது? அதான் போனை கட் பண்ணி விட்டுட்டேன். 3 வாட்டி போன் பண்ணிட்டேன், அவங்க அம்மா தான் எடுக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்குது. சரி, பேச வேண்டியதானே போன் பண்ணி. இல்லன்னா என்கிட்ட கூட நான் பேசுறேன். இளவரசி, ஒருவேளை அந்த ரகு தம்பியா இருக்குமோ? ரகு தம்பியா தெரியலையே மைனி. ஆனா காலையில வச்சு போன் வந்துகிட்டு தான் இருக்கு. நான் எடுத்து பேசுறேன், பேச மாட்டேங்குது. அப்ப அந்த தம்பி நான் பேசியிருக்குமே என்கிட்ட. ஒரு வேலை சங்கட்ட போட்டிருக்குமோ என்னமோ தெரியல. நீ என்ன பண்ணு, போயிட்டு அனுகத்து கையோட கூட்டிக்கிட்டு கீழே வா, சரியா? நான் வந்திருக்கேன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு வா. இப்போ மேல போன் எடுத்துட்டு போய் கொடுத்தேன்னு வச்சுக்கேன், மேலேயே பேசிட்டு விட்டுருவோம். என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கன்னு எதுவும் சொல்லாது. நம்ம கிட்ட வச்சு பேசும்போது இப்படி கேளு, இப்படி சொல்லுன்னு நம்ம எதனா சொல்லி கொடுக்கலாம். அதனாலதான் சொல்றேன், என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். போ, போய் அனுப்பிள்ளி கீழே கூட்டிக்கிட்டு வா. மகினி, சின்ன சிறுசுங்க தனியா ஏதாச்சும் பேசங்களா இருக்கும், அதை நம்ம கேட்கறது தப்பு இல்லையா? சின்ன சிறுசுங்க ஒன்னும் காதல் பண்ணலையே. இப்ப சண்டையில தானே கிடக்கும் எல்லாருமே சேர்ந்து. அது சண்டை விஷயமா தான் எதனா சொல்றதுக்கா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், போ அனுபவ கூட்டிக்கிட்டு வா. போனை எங்கனையே வச்சுட்டு போ. எடுத்துட்டு போனேன்னு வச்சுக்கோ, நான் பேசிட்டு வரேன்ட்டு உன்னை அனுப்பி விட்டுருவா. போ, அத்தை வந்திருக்கேன் நான் கூப்பிட்டேன்னு சொல்லு. சரி மைனி, இந்த போனை நீங்க கையில வச்சுக்கோங்க மைனி. சரி, கொடுத்துட்டு போ.
என்ன மறுபடியும் ஃபோன் வருது? இவ வர வரா மாதிரி தெரியலையா? இளவரசி, இளவரசி. இந்த பச்சை கலரை தான் தூக்கி விடணும்னு சொன்னா. சரி, தூக்கி விடுவோம். ஹலோ, யாரு பேசுறது? ஏமா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவுன்னு இருக்கா இல்லையா? இல்ல கேக்கேன், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? காலையில வச்சு போன் பண்ணிக்கிட்டே இருக்கியா? யாரு பேசுறதுன்னு கேட்டா போனை எடுத்து பதில் சொல்ல மாட்டேங்கிறியா? உன் மனசுல என்ன பெரிய இவள நினைப்பு? ஆளை மூஞ்செல்லாம் உரைச்சு விடுவேன் போடச்சு. ஆமா, மரியாதைய பியாசி இல்ல போனை தூக்கி போட்டு தூர போட்டுட்டு போடிரு. சும்மா சும்மா போனை பண்ணிக்கிட்டு. நம்ம இப்பதானே போனே பண்றோம். ஷாரு, அனுவோட அம்மா இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. அனுவும் இப்படி பேச மாட்டாங்க. அப்ப அனுக்கு ஃபோன் பண்ணா வேற யாரும் எடுத்து பேசுறா? சரி, ஹலோ, நீங்க யார் பேசுறது? இப்படி பேசி பழகு. ஆளை பாரு, ஆளை 10 வாட்டி போனை பண்ணிட்டு பேசாம கிடப்பியோ? இங்க பாருங்க, இங்க ஒண்ணும் யாரும் பேசாமலாம் இல்ல. சும்மா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? நீங்க யார் பேசுறதுன்னு கேக்குறேன். ஏன் உங்களுக்கு பேர் இல்லையா? சும்மா கத்திக்கிட்டே கிடக்குறீங்க. இந்த குரலை எங்கேயோ கேட்டா மாதிரில இருக்கு. முதல்ல உன் பேரை சொல்லு, நீ யாருன்னு. ஏன் என் பேரை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன கோட்டையை கட்ட போறீங்க நீங்க? ஆளை பாரு, ஆளை பேரை சொல்லுமா பேரு. இங்க பாருங்க, அடுத்தவங்க போன் எடுத்து இப்படி பேசுறீங்களே, உங்களுக்கு அனாரிகமா இல்லையா? கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுத்து பேசுங்க. எடுத்த உடனே இப்படி பேசுறீங்க. நானும் இப்பதான் போன் பண்ணிருக்கேன். வேற யாரும் போன் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட போன் பண்ணி பேசுங்க. அதை விட்டுட்டு என்ன திட்டுறீங்க நீங்க? முதல்ல உங்க பேர் என்ன? நீங்க யாரு? நான் அனுவுக்கு தானே போன் பண்ணேன். நான் அனுவோட அத்தை பேசுறேமா, லட்சுமி. இப்போ உன் பேரை சொல்லு. ஐயோ, அத்தையா? நான் வேற கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டனோ? இப்ப என்ன சொல்றது? ஹலோ, இப்ப சொல்லுமா, நீ யாரு பேசுறதுன்னு? இவ்வளவு நேரம் வாய் காது வரைக்கும் கிழிஞ்சிச்சே. ஹலோ ஹலோ. ஐயோ, இப்ப என்ன பண்றது? இப்ப உண்மையை சொல்லாம கட் பண்ணிட்டாலும் கிளவி அவங்க கேட்டு உண்மையை கண்டுபிடிச்சு போன் பண்ணிரும். அதுக்கு நம்ம உண்மையை சொல்லிட்டு கட் பண்ணிடுவோம். ஹலோ, அது வந்து முத்துமாரியோட ஒய்ஃப் பேசுறேன். தெரியாம பேசிட்டேன். சாரி அத்தை. பிரியா பேசுறத தெரியாம பண்ணிட்டு போன் வச்சிடத்த. ஏய், போனை கட்டு பண்ணாதே. கட்டு பண்ணிட்டா. அடியே, நேர்ல வாடி உனக்கு இருக்கு. ஆமா, என்ன வாய் பேசுறா? அப்பமே நினைச்சேன் இந்த எலிமுஞ்சி வாய் எங்கேயோ கேட்டா மாதிரி இருக்கேன்னு சொல்லி. இந்த எலிமுஞ்சி வாய் தானே இப்பதானே புரியுது. எலிமுஞ்சி நேர்ல வா. அம்மிக்கல்ல வச்சு உன் வாய் அப்படியே உடைச்சு தனியா எடுத்து போடுறேன். 32 பள்ளியும் பேசுற பேச்ச பாரு. சிவலா இவ்வளவு நேரம் போனை பண்ணிக்கிட்டு கடந்திருக்கா. நான் என்னமோ ரகு தம்பி இல்லைன்னு நினைச்சேன். சிவனை தெரிஞ்சிருந்தா போனை தூக்கி போட்டு தூக்கி போட்டிருப்பேன். என்ன வாய் பேசுறா? கொஞ்சம் கூட மாமியார்ன்ற மரியாதை தர மாட்டேங்கிறாளே இவ நம்மளுக்கு. இருடி, உனக்கும் ஒரு பிள்ளை பிறக்க போதில்ல. உனக்கும் பையன் பிறக்கணும். உன் பையனும் இதே மாதிரி ஒரு பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு வந்து உன்னை நஞ்சுன்னு கொண்ட வார்த்தையில கேட்கணும். இதுதாண்டி உனக்கு நான் கொடுக்குற சாபம். ஆளை பாரு, ஆளை. சின்ன வாய் பேசுறா. எம்மா, வாய் காது வரைக்கும் தான் இருக்கு. வேண்டாம் பாட்டி, ஏற்கனவே எனக்காண்டி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. அவங்க கிட்ட உங்களை அசிங்கப்படுத்திட்டேன். சாரி பாட்டி. நான் தான் ஆக்சுவலா அந்த இடத்துல நின்று இருக்கணும். அவங்க எல்லாரும் என்னதான் கேள்வி கேட்டிருக்கணும். ஆனா அந்த எல்லா கேள்வியும் நீங்க எனக்காண்டி தாங்கிக்கிட்டீங்க. சரி, நான் மன்னிச்சிரு பாட்டி. சாரி பாட்டி. ஐயா, இதுல என்னையா இருக்கு? என் பேராண்டி, நீ உன் பேராண்டி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் கேள்வி எல்லாம் வாங்க மாட்டேன்னா என்ன? அதெல்லாம் எதுவும் இல்ல. இப்ப நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா நம்ம போயிட்டு நிக்க மாட்டோமா? அதே மாதிரிதான் அவங்க கேட்ட கேள்வியில எந்த தப்பும் இல்லையா? உங்களை நம்பி தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அப்ப நீங்க தானே பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. நீ எதுவும் வருத்தப்படாத. பாட்டியை நம்ம இப்படி அசிங்கப்படுத்திட்டோமே, அவங்க முன்னாடி கூட்டிட்டு போய் நிறுத்தி அப்படிலாம் நினைக்காத, சரியா? பாட்டிக்கு இதுல எந்த வருத்தமும் இல்ல. நீ முதல்ல தண்ணி கொடுத்துணும் அங்கன வச்சு போகணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு உண்மையாவே மனசு வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா முத்துமாரி அம்மா என்னதான் கோவப்பட்டு பேசினாலும் அவங்க பேசுனதுல ஒரு நியாயம் இருக்கு. நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஏதோ ஒரு துக்கம் கஷ்டம்னு வரும்போது தனியா இருந்தா அந்த பிள்ளை நல்லா இருக்கும், நம்ம தண்ணி கொடுத்துணும் கூட்டிட்டு போயிட்டு வச்சோம். அப்ப அதே மாதிரி அவங்க நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அதுவும் இல்லாம நீயும் அவளும் சின்னஞ்சிறுசுங்க, தனியா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. சரிதான், எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து முடிவு எடுத்துட்டேன். அத்தை, வாய முடிக்கிட்டு சும்மா இரு. பாட்டி. என்னையா ரகு? சாரி பாட்டி. எதுக்கு? இல்ல பாட்டி, எனக்கு தெரியும் இதுல உனக்கு துளி கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லி. நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கணும்னு நீ ஆசைப்படுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல இப்ப நான் எடுத்திருக்க முடிவு ரொம்ப ரொம்ப சரியான முடிவுன்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்த அப்பா கிட்ட நீ தான் பாட்டி சொல்லணும். அம்மான்னுலாம் சொல்ல வேண்டாம். அப்பா கிட்ட ரகுவும் அணுவும் தனியா போறக்காண்டி ரகு விருப்பப்படுறான்னு சொல்லியே பேசு பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, அப்பா கிட்ட இந்த விஷயத்த நீ தான் சொல்லி புரிய வைக்கணும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. அவன்கிட்ட நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். அவனும் புரிஞ்சுப்பான்.
இங்க நடக்கிறதெல்லாம் எல்லாம் தெரியாமையா இருக்கான் அவன். நீங்க 2 பேரும் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொன்னா அவன் தனியா ஒரு வீடே வாங்கி தருவான். என்ன நீ வாடகைக்கு போற அப்படிங்கிற, அதுதான் அவனுக்கு மனசு சங்கடமா இருக்குமே தவிர மத்தபடி அவனுக்கு வேற எதுவும் மனசு சங்கடமா இருக்காது. ஆமா, நீங்க ஒன்னும் சண்டை போட்டு போலையே, சந்தோஷமா இருக்கணும்னு தானே பாருங்க. அதுவும் இல்லாம நீங்க என்ன வெளிநாட்டுக்கு வெளியூருக்கா போறீங்க? இங்க இருந்து 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் அவ்வளவுதானே இருக்க போது அதிகபட்சம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். இல்லன்னா ஒரு வீடு வாங்குற மாதிரி பாப்போமா ரகு? இல்ல பாட்டி, அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாகும். ஃபீடு பார்த்து பிடிச்சி எல்லாமே நிறைய விஷயம் இருக்கு. இப்போதைக்கு வாடகைக்கு இருக்கிறது தான் பெஸ்ட். சரியா, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன், நீ கவலைப்படாத சரியா? சரி பாட்டி, நான் கிளம்புறேன், நேரமாச்சு. சரியா, பார்த்து போயிட்டு வா. மாமா என்னாச்சு ரோஷன், ஏன் இப்படி இருக்கீங்க நீங்க? ஏதாச்சும் சொன்னாங்களா உன்ன? பாட்டி ஏதாச்சும் திட்டினாங்களாமா? ஐயோ பையபுல கோத்து விட்டுருமோ? ஆமா மாமா, பாட்டி என்ன இப்படி காது திருவ சொன்னாங்க மாமா. ஐயோ இப்ப என்னத்த பண்ணுறது? இதெல்லாம் சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா நேத்து நம்ம தான் அவனுக்கு பொய்ய சொல்லி ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன்னு சொல்லி கொடுத்துட்டானா. நீ ஏதாச்சும் தப்பு பண்ணிருப்பல்ல, அதனாலதான் பாட்டி உன்னை கண்டிச்சிருப்பாங்க. இனிமே தப்பு பண்ணாம இருக்கணும் சரியா? இல்ல மாமா, நான் இன்னுமே தப்பு பண்ணல. நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட போறீங்கன்னு சொல்லி பாட்டி சொன்னாங்க. அப்ப எப்ப போறாங்கன்னு சொல்லி கேட்டேன். சொல்லி கொடுத்துட்டான், தெளிவா சொல்லி கொடுத்துட்டான். அப்படியே நேரா என்னல பாக்கா. அது வந்தியா என்னன்னா இது அப்பவே நினைச்சேன் பாட்டி, ரோஷன் இந்த மாதிரி போகும்போதெல்லாம் அடம் பிடிக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து நைட்டே எனக்கு தோணுச்சு, உன் மேல லைட்டா சந்தேகம் இருந்துச்சு, இப்ப கன்ஃபார்ம் ஆயிட்டு. அப்ப நீ தான் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்க. ஷியாம் பாட்டி இந்த மாதிரிலாம் பண்ற நீ? ரகு, நேத்து இருந்த நிலைமைய நீயே யோசிச்சு பாரு. நேரா நீ எங்க போவன்னு எனக்கு தெரியாதா? அதனாலதான் சரி எதுவும் பிரச்சனை வேண்டாம்னு சொல்லி அப்படியே ஒரு பிட்ட போட்டு வீட்டுக்கு வர வச்சேன். இப்ப வீட்டுல இருந்திருக்கா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை எல்லாம் அமுந்துது. நீ வேற எதையாச்சும் பண்ணிட்டு நேரா போயிட்டாங்கன்னா ரகலை பண்ணிட்டு இருந்தனா என்ன வருது? அதனாலதான் அப்படி சொல்ல சொன்னேன். ஆமா, நான் ஒன்னும் தப்பு கண்டிலான்னு சொல்லல. சரி வீடு பாக்கணும்னு சொன்னல, கிளம்பு, நேரமாச்சு. அது எப்படி பாட்டி, உன்னை ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டு லாக் பண்ணா மட்டும் நேக்க எஸ் ஆயிடுற? ஏய், வீடு பாக்கணும்னு சொன்னலாம், அன்னைக்கிட்ட வர போன் பண்ணி பேசணும்னு சொன்னா போ. உன்னை வந்து பேசிக்கிறேன் உன்கிட்ட. நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், அப்பா கிட்ட போன் பண்ணி பேசிடு. போன் பண்ணி பேசினா தைய தக்கன்னு குதிப்பான்லாமே. நான் நேர்ல வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிறேன் சரியா? நீ போ. சரி பாட்டி, போயிட்டு வரேன். ரோஷன் பாய். அப்ப ஐஸ்கிரீம் மாமா வரும்போது வாங்கிட்டு வரேன் சரியா? மாமா இப்படி இப்படி ஃபை வேணும். சரி, மாமா நிறைய வாங்கிட்டு வரேன். சரி மாமா, பாய். ஏலே குட்டி வாண்டு. ஹலோ சாருமா, இப்ப எதுக்குமா எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க நீ? நான் தான் போனை கட் பண்றேன்னு உனக்கு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு நான் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன்? அப்பா மாதிரி சும்மா நீ என்ன டார்ச்சர் பண்ணாத சரியா? நீ அப்பாவும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படிதானம்மா? சரிம்மா, நீங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டீங்கன்றதுனால தானம்மா நான் உங்களை நம்பி எல்லா விஷயத்தையும் ஓகே சொன்னேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து இப்படி என்ன ஏமாத்திருக்கீங்க. அதுக்கு நீங்க என்ன முடியாதுன்னு சொல்லி உண்மையை சொல்லியிருந்தா கூட நான் அவன்கிட்ட விலகி வச்சிருந்திருப்பேன். நான் 3 மாசம் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன். அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு 2 பேரும் ஹாப்பியா சந்தோஷமா இருந்தீங்களாமா? ஐயோ சாருமா, நான் எப்படியே அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசணும்னு சொல்றா. அப்பா நேத்து நைட்டு தான் எனக்கே சொல்லிச்சு இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் உனக்கு ஃபோன் பண்ண உடனே. எனக்கு உண்மையாவே எதுவும் தெரியாது சாரு. போதும் போதும் உங்க டிராமாவெல்லாம், எல்லாமே நம்பின வரைக்கும் போதும். போன் பேசிட்டு இருக்கலாம். இங்க பாருமா, இப்ப என்ன மறுபடியும் டிராமா பண்றீங்களா? தேவையில்லாம எனக்கு போன் எல்லாம் பண்ணாதீங்க. இனிமே நான் பெங்களூருக்கு வர போறது இல்ல. நான் இங்கே ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு ரகுமாமா வீட்லயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு என்ன தேவையோ அதை நான் பாத்துக்கிறேன். உங்க சொத்தும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். சொத்து தூக்கிட்டு போயிட்டு என்னை யாருக்கு கல்யாணம் பண்ணணும், பணக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களோ அவன்கிட்ட வேணா கொடுங்க, போங்க. என்னமா சாரு இப்படி பேசுற அம்மா கிட்ட? உன்னை மீறியாடி எனக்கு பணத்து மேல ஆசை வந்துட்டு நீ எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. இங்க பாரு சாரு, உண்மையாவே நான் அப்படி நடந்துக்கவே இல்லை. உண்மையாவே உன் அப்பா மண்ணக்காரே எனக்கு எதுவுமே தெரியாதுடி, என்ன நம்பு. இப்ப என்ன அடுத்த டிராமாவா? போனை வச்சுட்டு போயிருன்னு சொல்லிட்டான் அமைதியா. சரி, வேற எதுவும் கேட்கறதுக்கெல்லாம் போன் பண்ணல. அந்த பையனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சாப்பா. பணம் எல்லாம் இருக்கா, தேவைப்படுதுன்னா சொல்லு, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, நான் அனுப்பி விடுறேன் அப்பாக்கு தெரியாம. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, நானே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி, இப்ப அந்த பையன் எப்படி இருக்கான்? சே, அப்பா கேட்க சொன்னாரா? கேட்டு மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரா? ஷீ, அப்பன மாதிரியே யோசிக்காதடி. கிரிமினல் புத்தி அப்படியே இருக்கு அப்பனுக்கு தப்பாம. பாரு, சொல்லிடி அந்த பையன் எப்படி இருக்கான்னு சொல்லி. இருக்கான், நல்லாதான் இருக்கான். இப்பதான் கான்சியஸ் வந்திருக்கு, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சின்ன உள்ள போய் பாக்கல. சரி பார்த்தனா போன் பண்ணி கொடு சரியா? ஆமா, போன் பண்ணி கொடுக்குறேன். நல்ல மாதிரி பேசி அதுக்கப்புறம் 2 பேரும் பிரிச்சு விட்டுருங்க. நான் தான் சொல்றேன்ல சாரு, அம்மா ரொம்ப நாள் கழிச்சு, இவ்வளவு நாள் கழிச்சு போன் பண்ணிருக்கேன். ஒரு வார்த்தை என்ன பண்ற, ஏது பண்ற, எப்படி இருக்கேன்னு கேட்கல. பேசன 10 வார்த்தையில 9 வார்த்தை அவனை பத்தி தான். ஆமா, எப்படி இருக்க? எனக்கு என்ன, நல்லாதான் இருக்கேன். என்னுடைய ஒரே கவலை நீ மட்டும்தான். இப்படியே சுத்திக்கிட்டு கிடப்பியோன்னு.
சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காத. போனை வை, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். சரி சரி, அவனை பாக்குறேன் இவனை பாக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியா உன் உடம்பு கோட்டை விட்டுறாத. உடம்பு நல்லபடியா பாத்துக்கோ என்ன. சரிம்மா, போனை வைக்கிறேன். சரி, பார்த்து சுதானமா இருடி. நான் ரகுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அதெல்லாம் ரகு மாமா என்ன நல்லா தான் பாத்துப்பாரு. ரேஷ்மாக்காவும் இருக்காங்க, அவங்க கூட நான் இருந்துப்பேன். நீ என்னை பத்தி கவலைப்படாத சரியா? டேப்லெட்லாம் கரெக்டா எடுத்துக்கோ. அதெல்லாம் நான் கரெக்டா தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. சரிம்மா, போனை வைக்கிறேன். சரி. சாரு, சொல்லுங்க ரீனா. ராக்கி கண்ண முடிச்சிட்டாரு. ஆல்ரெடி தெரியும். 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஜென்னிஃபர் இன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ 2 ஹவர்ஸ் அப்சர்வேஷன்ல வச்சுட்டு இருந்தோம். இப்போ அவர் நார்மலா ஆயிட்டாரு. நீ பாக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தியா? மேம் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஓகே, நான் வரேன். நல்ல வேலை தப்பிச்சேன். இப்ப முத்துமாரிக்கு கிட்ட எப்படி சொல்றது? சரி, வழியில்ல, நீயே போய் சொல்லிடு. இல்ல அவங்க அம்மாவா ஃபோன் பண்ணி எல்லா உண்மையும் சொல்றன்ற பேர்ல உனக்கு ஏதாச்சும் வேட்டு வச்சாலும் வைப்பாங்க, பாத்துக்கோ. எல்லாருக்கும் வணக்கம் சொந்தங்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்கணும்னு நினைச்சேன், அதுக்கான தான் இந்த வாய்ஸ் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கதை இனிமேல் இப்படி தான் போகும். ஆதிஷாலினி மேரேஜ், அதுக்கப்புறம் சாரு, அதுக்கப்புறமா ராக்கியோட லவ் ஸ்டோரி, அதுக்கப்புறமா அனுராகு, அந்த மாதிரி வந்து தனித்தனியாக சாப்டராக கொண்டு போகலாம் அப்படின்னு தான் நான் நினச்சி போய்கிட்டு இருக்கேன். ஒரு 1 வீக்லனா இந்த வீக் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து ஹாப்பி எபிசோடாக தான் வரும். இப்போ அந்த வீடு ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டோரி போகலாமா, சில எந்த மாதிரி ஸ்டோரி கொண்டு போனா உங்களுக்கு இன்னும் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி. எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் இந்த ஸ்டோரியில வந்து எந்த மாதிரி வந்து நீங்க வந்து கதையை கொண்டு போகணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த மாதிரி ஸ்டோரியை கொண்டு போறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.